Hi friends, welcome to Sangi Mangi Review. இன்னைக்கான இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் ஆனா கைதி 2 திரைப்படத்தை பத்தி தான். கைதி 2 திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி கைதி 1க்குமே சாம் சிஎஸ் தான் போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் 2க்கு வந்து இவரே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பார்ட் 1ல சாம் சிஎஸோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த கைதி 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மிட்ல அல்லது ஒரு எண்ட்ல திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எல்சி உடைய ஒரு பீக் மூமெண்ட்டா இந்த கைதி 2ல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு. ஸோ படம் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகேவால விடாமுயற்சி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஷூட்டிங்குமே சீக்கிரமா முடிக்க போறாங்க. சரி நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகேவால் வந்துட்டு இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை டப்பிங் ப்ராசஸ்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு விடாமுயற்சியா குட் பேட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஏகே பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை டப்பிங் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா பொங்கலுக்கு தான் இந்த விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா அஃபிஷியலா டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி ஜனவரி 10th இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஜனவரி 9ஆம் தேதி இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பொங்கல் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ராம் சரணோட கேம்ஸ் திரைப்படம், ஸோ அந்த திரைப்படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் அருண் விஜயோட வணங்கான் திரைப்படம், ஸோ அந்த திரைப்படமே 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் விடாமுயற்சி திரைப்படமும் 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுமே ஏதாச்சும் அஃபிஷியலாக போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய பாடலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா நெல்சன் அவரோட டைரக்ஷன்ல ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து நடிக்க போறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கூட இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மணிரத்னமே இப்போ தக் லைஃப் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கூலி திரைப்படத்துடைய ரிலீஸுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தோட அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்னென்ன அப்டேட்ல வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணிரத்னமோட டைரக்ஷனுக்கு அப்புறமா அடுத்ததான் மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டை வேல்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் இதெல்லாமே நியூஸ் தான், கன்ஃபார்ம்லாம் கிடையாது. விடுதலை 2 திரைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துடைய மியூசிக் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இளையராஜா அவர்கள் பார்ட் 1க்கு சூப்பரான மியூசிக் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த பார்ட் 2க்குமே ஒரு அருமையான மியூசிக் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து இந்த திரைப்படம் டிசம்பர் 20ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் விடுதலை 2 திரைப்படத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரியும் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அடுத்ததா வாடிவாசல் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இந்த வாடிவாசல் திரைப்படத்துக்கான அப்டேட் வந்து பொங்கல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பொங்கல் ஸ்பெஷலா வந்துட்டு வாடிவாசல் திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சியான் விக்ரமாவுடைய வீரதீர சுரன் திரைப்படத்துடைய டீசர் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த டீசர் கட்ல ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன டேட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜெயமேவி அவர்களோட ஜெனி திரைப்படம், ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேண்டசி திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் மார்ச்ல இந்த ஜெனி திரைப்படம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் டாபிக்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங் டாபிக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? போடா.